மேட்டூர் அணை பகுதிக்கு நாளை மறுநாள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். 1.7 லட்சம் கன அடிக்கு மேல் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் மேட்டூர் அணைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நீர் காரணமாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து உபரி நீராக காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்சமயம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1,70,000 கனஅடி தண்ணீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதில் 21,500 கன அடி வீதம் தண்ணீர் என்பது அணைமின் நிலையம் மற்றும் சுரங்கமின் நிலையங்கள் வழியாக திறக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தண்ணீர் முழுவதும் உபரிநீர் போக்கியான 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுமார் 1.5 லட்சத்திற்கும் அதிக தண்ணீரானது தற்சமயம் காவிரியில் கரை புரண்டு ஓடுவதன் காரணமாக காவிரி கரையில் கடும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே காவிரியின் அருகில் யாரும் செல்ல வேண்டாம், புகைப்படம் எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம், அதே போல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காவிரியில் குளிக்க மற்றும் அங்கு கால்நடைகளை குளிப்பாட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணியில் நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு விழா அன்று மேட்டூர் அணைக்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு வருகை தரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மேட்டூர் அணையின் அருகே இருக்கக்கூடிய நீர் நிலைகளில் குளித்து தங்களுடைய ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். ஆனால் தற்சமயம் மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 அதிகமான அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக காவிரியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு மேட்டூர் அணைக்கு வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல ஆடிப்பெருக்கு விழாவின் போது பொதுமக்கள் தமிழ்நாடு அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களும் கூட அரசு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடித்து பாதுகாப்பான முறையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்கு அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல காவிரிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மீறி செல்ல வேண்டாம் எனவும் குழந்தைகள் ஆற்றங்கரையோரம் செல்லாமல் இருப்பதை பாதுகாத்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதன்.